அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் கானஸ்ரியா பேகம். 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு ரயில்வே இஸ்லாமிக் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கின்றேன். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடல் அலைகள் தாளாட்டும் ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அறிவியல் மேதையாக அவ்வளையில் பெயர் பெற்று இந்தியாவின் உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியின வந்து வளரும் இளம் தலைமுறையினர் மின்னூட்டும் சாதனைகளை படைக்க வழிகாட்டிய அக்கினி சிறைகளை தந்த ஒரு சாத்தமாக திகழ்ந்த மண்ணின் மைந்தர், விண்ணின் வித்தகர், மக்களின் மனதை கொள்ளை கொண்டவர், இந்தியாவின் ஏவுகணையின் நாயகன், இளைஞர்களின் வழிகாட்டி, நம் உள்ளத்தில் வாழும் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை பேச முன்வந்துள்ளேன். அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவரது முழு பெயர் அவுல் பக்கீர் ஜைனுல்லாபுதீன் அப்துல் கலாம். ஏவுகணை தயாரித்ததோடு கலாம் நின்றுவிடவில்லை. போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த கணத்தில் உலோக கருவர், பேஸ் மேக்கர் போன்றவை கண்டுபிடித்துள்ளார். சிறந்த இசை மேதை எனது பயணம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நம் கலாம் அவர்களே. கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போதும் அதன் பின்பும் அவரது சிந்தனை எப்போதும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை பற்றியே இருந்தது. மாணவர்கள் தம் நாட்டின் வருங்கால தூண்கள் என்று மாபெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதற்காக மாணவர்களிடம் நம் தன்னம்பிக்கை கொடுத்துகின்றார். கனவு காணுங்கள், அந்த கனவு உறக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது, உறக்கத்தை விரட்டும் கனவாக இருக்க வேண்டும் என்று எடுத்துக் கூறியவர். தோல்வியை தோற்கடிக்க வேண்டும், தோல்வி வெற்றி பெற வேண்டும் என்பதை பதட்டம் இல்லாமல் கூறியவர். கலாம் அவர்கள் இந்த மண்ணுலகை விற்று சென்றாலும் அவர் விதைத்த விதை காலங்காலத்துக்கும் ஆழமரமாய் நிற்கும் என்று துளியளவும் சந்தேகமில்லை. அதனால் மாணவர்களாகிய நாமும் அவர் சொன்னபடி உழைப்பமாக வாழ்க பாரதம் வளர்க செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.